எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் TomTom navigator எப்படி அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நீங்கள் முதல்ல கூகுளில் போயிட்டு TomTom navi அப்டேட் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் சர்ச் பண்ணி அந்த லிங்க் உங்களுக்கு காட்டும். அதில் போயிட்டு TomTom மை ரைட் கனெக்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உதாரணமாக உங்களோட கம்ப்யூட்டர் ஆப்பிள்னு சொன்னால் ஆப்பிளுக்கு ஏற்ற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்க. விண்டோஸ்ன்னு சொன்னால் விண்டோஸுக்கு ஏற்ற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகினோடனே ஓப்பன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் இன்வெஸ்ட் கொடுத்துட்டு வைட்டை இன்ஸ்டால் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற சாஃப்ட்வேர் உங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிடும். அப்போ இப்போ நீங்கள் அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களோட டெஸ்க்டாப்புக்கு போனீங்கன்னு சொன்னால் எப்படி ஒன்று ஓகே அமர்த்திட்டு TomTom மை டிரைவ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணுங்க, இல்லாட்ட ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்க. என்னட்ட ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது, அப்போ நான் அதை கொடுத்து லாகின் பண்ணுறேன். அப்படி லாகின் பண்ணின உடனே நீங்கள் உங்களோட நவிகேஷனை நீங்கள் கம்ப்யூட்டரில் USB மூலம் இணையுங்க. இணைச்சிட்டு நீங்கள் இந்த அயன் கிரேட் ஹின்சஃபிகன் அமர்த்திங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சூவன் பண்ணி உங்களோட நவிகேஷனை கம்ப்யூட்டரில் காட்டும். ஓகே, இப்போ அப்படி காட்டுது. இதில் நீங்கள் பேர் ஒன்றா கொடுக்கலாம். நான் ஸ்டார்ட் 52 அப்படி கொடுக்க போகிறேன். நான் அதில் ஸ்டார்ட் 52 சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ ஹின்சஃபிகன் அமர்த்திங்கன்னு சொன்னால் அதை சூவன் பண்ணி உங்களுக்கு இப்போ எத்தனை அப்டேட் இருக்குன்னு சொல்லி காட்டும். ஓகே, இதில் கிட்டத்தட்ட இப்போ 6 அப்டேட் காட்டுது. ஓகே, அதில் நீங்கள் அப்டேட் ஆன் செகண்ட்ன்றதை கொடுங்க. கொடுத்துட்டு இதில் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க, பிறகு பார்த்து எல்லாம் பண்ணலாம். ஓகே, ஹவுஸ் ஃபால் இதை கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் முதலாவதாக கொடுங்க. இப்போ உங்களோட ஏற்கனவே உள்ளதை அழிச்சிட்டு நாங்கள் புதுசாக போடுற மாதிரி என்ட்ஃபேர்னு சொல்கிறாரு. ஓகே, இதுக்கு போயிட்டு நீங்கள் இப்போ உங்களோட கிரேட்டில் உள்ளதை எல்லாத்தையும் லூஷன் பண்ணணும். அதுதான் கிரேட்டில் உள்ளதை அப்படி ஹவுஸ் ஃபால் அமர்த்திட்டு டி இன்ஸ்டாலே அமர்த்துங்க. அப்போ இப்போ எல்லாம் லூஷன் ஆயிடுச்சு. உங்களோட கிட்டத்தட்ட எல்லா எம்பியும் உங்களில் ஃப்ரீயாக இருக்குது. இனி திருப்பி நீங்கள் இதை எல்லாம் ஹவுஸ் ஃபால் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கார்ட் பண்ணி போடணும், அல்லது உங்களோட ஜிபியை பொறுத்து உங்களுக்கு தேவையில்லாத நீங்கள் போடாமல் விடலாம். உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இன்ஸ்டால் என்ற பட்டனை அமர்த்துங்க. இப்போ திருப்பி இதுக்கு எல்லாம் வந்துடும். திருப்பி வைட் ஹேண்டை கொடுங்க. ஓகே, இதில் உங்களுக்கு என்ன மாதிரி சொல்லி எல்லாம் காட்டும். நீங்கள் என்னென்னதை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி காட்டும். நீங்கள் ஒரு பெஸ்ட் எட்டிக்கமெண்ட்டை கொடுங்க கீழே வந்து. ஓகே,
கொடுத்துட்டு சொசாமன் இன்ஸ்டாலேஷனை கொடுங்க. கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக முதல் உங்களோட கம்ப்யூட்டரில் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும். இதில் ஓடி முடிஞ்ச பிறகு உங்களோட நவிகேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். இது கிட்டத்தட்ட 2 தொடக்கம் 3 மணித்தியாலம் பிடிக்கும். நீங்கள் குறைந்தது 1 இயருக்கு ஒருக்கா இந்த அப்டேட்டை கட்டாயம் செய்ய வேண்டும். என்று சொன்னால் உங்களுக்கு எல்லா விதமான ரோட்டுகளும் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகி வரும். ஓகே, நன்றி, வணக்கம், பாய் பாய்.